தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உடைச்சக்கல்ல, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான சைட் டிஷ் ரெடி.